வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மின்தூக்கி பழுதானதால் கர்ப்பிணி பெண்கள், புற நோயாளிகள் அவதி. உடனடியாக சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. உசிலம்பட்டி அருகே அரசு பள்ளிக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லை. சாலை வசதி அமைத்து தரக்கோரி கிராம மக்களுடன் இணைந்து பள்ளி மாணவர்களும் சாலை மறியல். வத்தலகுண்டு அருகே அரசு சுகாதார நிலையத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் அவதி. மீண்டும் ஆம்புலன்ஸ் சேவையை இயக்க கோரிக்கை, போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பிரபல பிரியாணி ஹோட்டலின் கழிவுநீர் ஆற்றில் கலக்கும் அவலம். சுத்திகரிக்காமல் கலக்கப்படும் கழிவுநீரால் வீணாகி வரும் ஆற்று நீர். திருப்பத்தூரில் 70 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட நகராட்சி தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு. வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் காயமடைந்த பெண் பணியாளர் மருத்துவமனையில் அனுமதி. ராமநாதபுரம் நகராட்சி பள்ளியில் வகுப்பறையும் இல்லாமல், கழிப்பறையும் இல்லாமல் மாணவ மாணவியர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அன்பழகன் விருது பெற்ற பள்ளியின் அவல நிலை குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மின்தூக்கி பழுதானதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புறநோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு திருப்பத்தூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இதில் திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நாள் ஒன்றுக்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 அடுக்குகளை கொண்ட மகப்பேறு கட்டிடம் கட்டப்பட்டது. இதில் 2 மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டன. இதில் ஒரு லிப்டில் மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளை செல்லவும், மற்றொரு லிப்டில் கர்ப்பிணி பெண்கள், புற நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சென்று வரவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நோயாளிகள் பயணிக்கும் மின்தூக்கியில் சென்சார் வேலை செய்யாமல் கடந்த சில மாதங்களாக மின்தூக்கி தானாக மூடிக்கொள்வதும், நோயாளிகள் ஏறும் போதே தானாக மூடிக்கொள்வதுமாக உள்ளது. இதனால் எந்த நேரத்தில் மின்தூக்கி பழுதாகி நிற்குமோ என்ற அச்சத்துடனேயே நோயாளிகள் பயணிக்கின்றனர். லிப்ட் பழுதடைந்துள்ளதால் நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். எனவே மின்தூக்கியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே முறையான சாலை வசதி அமைத்து தரக்கோரி 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சாலையில் தடுப்புகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பெருமாள்பட்டி கிராமத்தில் அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் தனிநபர்களின் பட்டா நிலத்தின் வழியாக மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். இதனால் அரசு பள்ளிக்கு சென்று வர முறையான சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த மாணவ மாணவியர் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சாலையில் தடுப்புகள் அமைத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் முறையான சாலை வசதி அமைத்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வத்தலகுண்டு அருகே அரசு சுகாதார நிலையத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் சேவையை மீண்டும் இயக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விருவீடு பகுதியில் உள்ள அரசு சமுதாய சுகாதார நிலையத்தில் விருவீடு, விராலிமாயன்பட்டி, நடக்கோட்டை, சந்தையூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சுகாதார நிலையத்தில் கடந்த 6 மாத காலமாக 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்து உள்ளிட்ட அவசர கால தேவைக்கு ஆம்புலன்ஸ் சேவை இல்லாமல் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
இங்கிட்டு 15 கிலோமீட்ரு உசிலம்பட்டி போகணும், இங்கிட்டு 15 கிலோமீட்டர் வத்தலகுண்டு போகணும். இப்போ எங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவைன்னா வத்தலகுண்டுலேருந்து தான் வரணும், உசிலம்பட்டிலேருந்து தான் வரணும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால் தமிழக முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரையும் இந்த விருவூர் கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே தங்களின் நலன் கருதி இப்பகுதிக்கு மீண்டும் 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சூளகிரி அருகே பிரபல ஸ்டார் பிரியாணி ஹோட்டலின் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் ஆற்றில் வெளியேற்றுவதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்து சின்னார் பகுதியில் நெடுஞ்சாலை ஓரமாக பிரபல ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை மறுசுழற்சி செய்து அங்குள்ள மரங்களுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் ஹோட்டல் நிர்வாகம் கழிவுநீரை முறையாக சுத்திகரிக்காமல் மறுசுழற்சி எதுவும் செய்யாமல் சின்னாற்றில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அண்மையில் மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் செல்லும் நிலையில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் ஆற்றின் நீரும் மாசடைந்து வருவதால் ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபோது மழைக்காலங்களில் மறுசுழற்சி செய்யும் தொட்டி நிரம்பி ஆற்றில் கலந்து விடுவதாகவும் இதனால் தொட்டியின் உயரத்தை அதிகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். திருப்பத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளரின் குடியிருப்பின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் பெண் தூய்மை பணியாளருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் டிஎம்சி காலனி பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு தூய்மை பணியாளர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இந்நிலையில் 70 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் வீட்டின் சுவற்றில் விரிசல்கள் ஏற்பட்டு மேற்கூரையில் பூசப்பட்ட சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. எனவே குடியிருப்புகளை புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் வீட்டின் மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் சரசு என்ற தூய்மை பணியாளர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனவே மீண்டும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் குடியிருப்பு புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உதகையில் விடுமுறை கால சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயில் மேட்டுப்பாளையம் உதகை, அதேபோல குன்னூர் முதல் உதகை வரை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விடுமுறை நாட்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் காலங்களில் சிறப்பு மலை ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு இம்மாதம் 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு இடைப்பட்ட வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உதகையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வரும் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை காலை 11:25 மணிக்கும், உதகையிலிருந்து குன்னூர் வரை வரும் 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:50 மணிக்கும் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குன்னூரிலிருந்து உதகை வரை வரும் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் 9:20 மணிக்கு சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் எதிர்பார்த்த அளவில் மீன்கள் சிக்காததால் மீன் பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து பண்ணப்பட்டி ஊராட்சியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பின்னத்தூர் பெரிய குளத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் பண்ணப்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு குளத்தில் போட்டி போட்டு மீன்களை பிடிக்க முற்பட்டனர். இதில் சிலருக்கு கெண்டை, விரால் போன்ற மீன் வகைகளில் 7 கிலோ அளவில் சிக்கிய நிலையில் குளத்தில் பெரும்பாலான பகுதியை தாமரை பூக்கள் ஆக்கிரமித்திருந்ததால் எதிர்பார்த்த அளவில் மீன்கள் கிடைக்காமல் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ராமநாதபுரம் அருகே வட்டாட்சியரின் வாகனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் அருகே இந்திரா நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் முத்துமாரியம்மன் கோயில் ஒன்றும் அமைந்துள்ளது. இந்நிலையில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கடை கட்டி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட இடத்தில் நாடக மேடை அமைக்கும் பணியில் தொடங்கியுள்ள நிலையில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர் நாடக மேடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடம் தனக்கு சொந்தமானது என வாதிட்டுள்ளார்.
தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோயில் நிலத்தை மீட்க கோரி கோயில் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரித்துக் கொண்டு பெற்றோர் மிகுந்த சிரமங்களுடன் வசித்து வருகின்றனர். குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைகளின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் மணவாடி ஊராட்சியில் உள்ள மருதம்பட்டி காலனியை சேர்ந்தவர்கள் முருகன், முத்துலட்சுமி தம்பதியர். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் முதல் குழந்தை சுபாவர்தினிக்கு 11 வயதாகிறது. இந்த குழந்தை பிறந்தது முதலே இரும்புச்சத்து குறைபாட்டால் எலும்புகள் வலுவிழந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதேபோன்று 3வது குழந்தை ஹரீஷுக்கு 7 வயதான நிலையில் இந்த குழந்தையும் இரும்புச்சத்து குறைபாட்டால் எலும்புகள் வலுவிழந்து நடக்க முடியாமல் போனது. குழந்தைகளின் தந்தை முருகன் கூலி வேலைக்கு சென்று வரும் நிலையில் தாய் முத்துலட்சுமி 2 குழந்தைகளையும் கவனித்து வருகிறார். குழந்தைகள் இருவரது கால்களும் வில் போன்று வளைந்து இருப்பதால் குழந்தைகளால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாத நிலையில் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே தங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரி பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குழந்தைகளை தூக்கி சுமந்து கொண்டு நடையாய் நடந்து வருகின்றனர். எங்கு சென்றாலும் குழந்தைகளை தூக்கி சுமந்து கொண்டேதான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அப்படி தூக்கிச் சென்றாலும் குழந்தைகளுக்கு முதுகுத்தண்டு மற்றும் கால்களில் மிகுந்த வலி ஏற்படுவதால், அம்மா ரொம்ப வலிக்குதுமா, ஏதாவது செஞ்சு எங்களை நடக்க வைங்கம்மா என்று குழந்தைகள் கெஞ்சுவதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார் தாய் முத்துலட்சுமி. ஒவ்வொரு நாளும் கை காலுக்கு ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேண்டேடு போட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேண்டேட் போட்டோம்னா கை கால் முடி முடக்குமாறு வளைஞ்சிக்குது. ரொம்ப அழுகுறாங்கம்மா, வலிக்குதுமான்னு ரொம்ப அழுகுறாங்க. நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. நடக்க வைமான்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பாவும் ரொம்ப அழுகுது, நீயும் ரொம்ப அழுகிறம்மா, நடக்க வைமா, முதுகுதண்டு வலிக்குதுமா, கை காலெல்லாம் வலிக்குதுமா, எனக்கு அடுக்கவும் முடியலம்மா, உட்காரவும் முடியலம்மா, என்னால் ரொம்ப வலிக்குதுமா, அப்பாட்ட சொல்லுமா, அப்பா ஏதாவது மூவ் பண்ணி நடக்க வைக்கட்டும், ஏதாவது சொல்லுமான்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. குழந்தைகளின் தந்தை கூலி வேலை செய்து வரும் நிலையில் வாங்கும் கூலியில் பெரும் தொகை வீட்டு வாடகைக்கே சென்று விடுவதால் குழந்தைகளின் மருத்துவ செலவு, உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்கோ மிகுந்த கஷ்டப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கும் தந்தை தங்களுக்கு இலவச வீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார். வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். வாடகை நான் சம்பாதிக்கிற வேலை கூலி வேலைக்கு தான் நான் போகிறேங்க. பசி எப்படின்ற ஒன்றோட இல்லைங்க. பிள்ளைகளும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் பிரச்சனையில் இருக்காங்க. என் ஒய்ஃபு தான் எங்கள் பசங்களை பார்த்துக்கிறதுங்க. காலை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் கூலி வேலைக்கு தான் போகிறேங்க. இந்த மாதிரி வீடு கேட்டு வந்தேங்க. நான் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வேணும்னு கேட்டு வந்தேங்க. ஆடி ஓடி விளையாட வேண்டிய வயதில் மற்ற குழந்தைகளைப் போல நடக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இந்த குழந்தைகளின் முகத்தில் மாறாத சோகமாக படிந்திருப்பது காண்போரின் நெஞ்சை கனமாக்குகிறது. எனவே இந்த குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் இலவச வீடு உள்ளிட்ட அடிப்படை உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு நம்மால் இயன்றதை இந்த குழந்தைகளுக்கு செய்வோம். நடக்க முடியாத குழந்தைகளை தாங்கி பிடிப்போம். பெற்றோரின் கண்ணீரை துடைப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அஜித்குமாருடன் ஷீபா ஜானட். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ராஜகிரி ஊராட்சியில் உள்ள பெரிய பள்ளிவாசலுக்கு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் அரபி கல்வி பயில சைக்கிளில் வருவது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் மாணவ மாணவிகள் பள்ளிவாசல் வெளியே சைக்கிளை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் லாவகமாக சைக்கிளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் அப்பகுதி முழுவதும் வைரலாகி பரவி வருகிறது. தூத்துக்குடி அருகே பேக்கரி நிறுவனம் கெட்டுப்போன கேக்கை வழங்கியதாக கூறி பாதிக்கப்பட்ட இளைஞர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாசிலாமணிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ஹெவன்லி பேக்கர்ஸ் என்ற பிரபல பேக்கரி கடையில் பட்டர் ஸ்காட்ச் கேக் வாங்கியுள்ளார். வீட்டிற்கு எடுத்து சென்று பார்த்தபோது கெட்டுப்போன கேக் துர்நாற்றம் வீசி காணப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாலமுருகன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்து கெட்டுப்போன கேக்கை விநியோகம் செய்யும் பேக்கரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்க கேட்டதுக்கு மேனேஜர் திருநெல்வேலியில இருக்காரு, பதில் எதுவுமே சொல்லல. ஓனர் யாருன்னு கேட்டதுக்கு ஓனர் பெங்களூர்ல இருக்காரு, ஓனர் நம்பர்லாம் தர முடியாது. சரி காசு ரிட்டர்ன் தருவீங்களான்னு கேட்டா காசு தரணும்னா 2 நாள் கழிச்சு வாங்க, மேனேஜர் பேசிட்டு நேரில் வந்து சொல்லுவாரு அப்படின்னு. கேக்கு கெட்டு போயிருக்குன்னு அவங்க சொல்லி கேக்கை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் திரும்ப அந்த கேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மாநகராட்சியில் உணவு பாதுகாப்பு துறையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டேன். சேலம் மாவட்டத்தில் 2 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்த முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டை தாண்டவன் நகர் பகுதியில் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவதாக மாநகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது 2 சரக்கு வாகனங்களில் 2.75 டன் மதிப்பிலான ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்துவது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடிய நிலையில் 2 மட்டும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஒரு லாரி உள்பட 2 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆஸ்கர் விருது பெற்ற 10 வயது சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து ஆயக்காரன்புலம் கிராமத்தில் வேல்முருகா வீரக்கலை கூடம் சார்பில் 60 சிறுவர்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி இடையவழியில் நடைபெற்ற போட்டியில் 10 வயது சிறுவனான தர்ஷன் பங்கேற்று 15 மணி நேரம் தொடர்ந்து சதுர சுவடு சிலம்பம் சுற்றி ஆஸ்கர் உலக சாதனை புரிந்து ஆஸ்கர் விருது பெற்றுள்ளார். உலக சாதனை புரிந்த தர்ஷனை கிராம மக்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். ஆஸ்கர் விருது பெற்றது குறித்து பேசிய தர்ஷன், முதலாக தோன்றிய சிலம்ப கலையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்கு பல பயிற்றுனர்களையும் உருவாக்க வேண்டும் என தெரிவிக்கிறார். வருஷமா அருள்மணி சார்கிட்ட சிலம்பம் கத்துக்கிறேன், அதனால ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நடந்த போட்டியில 15 மணி நேரம் விட பெறாம சுத்தினேன், அதனால ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சது. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தூத்துக்குடி அருகே விளையாட்டு மைதான திறப்பு விழாவை முன்னிட்டு 11 கிலோமீட்டர் தூர தேசிய அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் விளையாட்டு மைதான திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவர் வேலு கார்த்திகேயன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்தராங்கதன் ஆகியோர் இதனை திறந்து வைத்தனர். பின்னர் 11 கிலோமீட்டர் தூரத்தை எல்கையாக கொண்ட தேசிய அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 450க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற கோயம்புத்தூரை சேர்ந்த சதீஷ்குமாருக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த பெங்களூருவை சேர்ந்த மிகிலுக்கு 15,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஹப்டமுக்கு 10,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.